ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை பார்க்குறதுக்கு ரொம்ப நன்றி. என் பொண்ணு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வேணும் அப்படின்னு சொன்னா. சரி பார்த்தா பாஸ்மதி ரைஸ் தான் வீட்டில் இருந்தது. ஸோ காய் எல்லாமே வீட்டில் இருந்தது. இந்த கோஸு, இந்த குடமிளகா எல்லாமே இருந்தது. ஸோ வெங்காயத்தாள் மட்டும் வெளியில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுதான் அதுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா? ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டு நான் இதை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு இந்த காயெலாம் பாருங்கள் அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் முட்டையை வந்து ஒரு 4 முட்டை வந்து பொரிச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணணும். சிக்கனையும் வந்து 65 பண்ணி நான் வந்து எல்லாம் பிச்சு பிச்சு சின்ன சின்ன பீஸாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ அதில் மிக்ஸ் பண்ணி நம்ம சாப்பிட்ணும் இல்லையா? அதனால் இப்போ ஒரு குண்டால் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டை போடுறேன் பாருங்கள். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு தான் அந்த எண்ணெயில் போடணும். வெங்காயத்தாளில் அந்த வெங்காயம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த வெங்காயத்தையும் அரிஞ்சு வச்சுக்கிட்டு பெரிய வெங்காயம் ஒன்று சைடில் பாருங்கள் பாஸ்மதி ரைஸ் வந்து வேக வச்சிட்ருக்கேன் நான். இப்போ இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்க வெங்காயத்தில் உப்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு குடமிளகாவும் அந்த கேரட்டு பீன்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள் நான் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். நான் இது எல்லாத்தையுமே அது உள்ளே போட்டு கொஞ்சம் கிளறிட்டுருக்கேன். கொஞ்சம் கேப்பில் இருந்தால் போதும். அதுக்குள்ளே வந்து நம்ம கோஸையும் போட்டுடலாம். சோயா சாஸ் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நான் கோஸ் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டு இப்போ நல்லா இது பண்ணிகிட்ருக்கேன். இப்போ ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள், ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூனு. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸ் 2 ஸ்பூன். இப்போ சாப்பாடு வெந்துருச்சு, நான் வந்து ஓரமாக எடுத்து வச்சுருக்கேன். பிளாக் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு ஒயிட் பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போடுறேன். ஏன்னா வந்து ஒயிட் பெப்பர் தான் வந்து இதுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். அது கொஞ்சம் ரொம்ப முக்கியம். அதாவது கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்கும், ஆனால் வந்து அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் அந்த முட்டையும் போட்டுட்டு இந்த சிக்கனையும் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதையும் எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா நான் கிளறி விட்டுட்ருக்கேன். இப்போ அதை கிளறும் போதே வந்து அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வரும். அப்போது அந்த ரைஸை வந்து நம்ம நல்லா மேலே போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த வெங்காயத்தாள் அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா பொடிசா, அதை வந்து நம்ம மேலே வந்து போட்டுடுறோம். இப்போ வந்து நல்லா வந்து அதை கிளறி விடணும். அந்த ரைஸை ரைஸ் வந்து உடையாமல் கிளறி விடுங்க. ஏன்னா வந்து ரொம்பவும் வெந்திருக்கு ரைஸு, வேகாமையும் இல்லை. ஒரு 75%லாம் இல்லை, நல்லா ஒரு 90% நம்ம வேக வச்சு எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அது நல்லா வந்து உடையாமல் நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் நல்ல ஒரு இது கிடைக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து கிளறிட்டு நான் வந்து சர்வ் பண்ணுறேன். சாஸ் வச்சு நான் கொடுத்தேன் என் பொண்ணுக்கு. அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக டேஸ்ட்டு. அவள் என்ன சொன்னான்னா, வெளியில் சாப்பிட்றத விட இது நல்லாவே இருக்குது வீட்லேயே அப்படின்னு சொன்னால். வெளியில் ஒரு டேஸ்ட்டும் அதுவும் தனி இல்லையா? அதுவும் நல்லா தான் இருக்கும். அதனால் வந்து நான் வீட்டில் கொடுத்தா ஒரு ஹைஜீனிக்கான ஒரு ஃபீல். அதனால தான் வெளியேருந்து வாங்கி எந்த மசாலாவும் நான் இதில் போடலை. நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு ஒரு லைக்கே போடுங்க. தேங்க்யூ.